ஐடென்டிஃபை த டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு ஃபிகர் நமக்கு குடுத்துருக்காங்க. அது எப்படி மாறியிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 7th ஒன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஒரு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் நான் வரையறேன். சரியா? இங்க லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ, அதே பாயிண்ட்ல தான் இங்க டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த லைன் ஆஃப் சிமெட்ரி இந்த லைன்ல இருந்து இங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கோ, அதே டிஸ்டன்ஸ்ல இது இருக்கு. நெக்ஸ்ட் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இங்க இருந்து என்ன டிஸ்டன்ஸோ, அதே தான் இங்க இருந்து டிஸ்டன்ஸ். இந்த மாதிரி மாத்தி மாத்தி அதாவது பாருங்க, டிஸ்டன்ஸ் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். ஒரு ஃபிகரோட இன்னொரு ஃபிகர் எப்படி இருக்கு? ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ரிஃப்ளெக்ஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃபிகர் ஃபர்ஸ்ட் ஃபிகர் வந்து செகண்ட் ஃபிகரோட ரிஃப்ளெக்ஷன். நம்ம மிரர் இமேஜ் பார்க்குற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சரியா? இப்போ 8th ஒன் பார்த்தீங்கன்னா, 2 ஃபிகர் இருக்கு. பாருங்க இந்த ஃபிகர் இருக்கு. நான் இந்த ஃபிகர பாருங்க ரொட்டேட் பண்றேன். ரொட்டேட் பண்ணா இந்த ஃபிகர் வந்துச்சா? இதே மாரி கோயின்சைட் ஆயாச்சா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்டின்னா, நம்ம இந்த ஃபிகருக்கும் இந்த ஃபிகருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் ரொட்டேஷன். கிளியரா? இந்த ஃபிகர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு? டிரான்ஸ்ஃபார்ம்னா இந்த எப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிகர் இதவா மாறி இருக்கிறதுக்கு ரிஃப்ளெக்ஷன் காரணம். இந்த ஃபிகர் இந்த மாரி மாறி இருக்கிறது என்னது? ரொட்டேஷன் காரணம். இப்போ இந்த 2 ஃபிகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது என்னவா இருக்கு பாருங்க. இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. இது எப்படி இருக்கு? இங்க எப்படி இருக்கு? இங்க எப்படி இருக்கு? ஸோ திஸ் இஸ் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னதுன்னா, we can split into simpler units. இது மாதிரி அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே போயிருக்கிறது. ஒரு பேட்டர்ன்ல ரிப்பீட் ஆயிட்டே போயிட்டு இருக்கிறது டிரான்ஸ்லேஷன். நமக்கு இது இன்னொன்னா ரொட்டேட் ஆகி மாறி இருக்கிறது ரொட்டேஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நாங்க லைன் ஆஃப் சிமெட்ரி வச்சோம்னா ரிஃப்ளெக்ட் ஆனா அது ரிஃப்ளெக்ஷன். இது 3 தான் நம்மளுடைய சிலபஸ்ல படிக்கிறோம். டிரான்ஸ்லேஷன்னா என்னது? நம்ம தனித்தனியா பிரிக்கலாம். நம்ம இதே மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேட்டர்ன் ஒரு கோலம் போடுறோம்னா ஒரு பேட்டர்ன்ல அப்படியே போட்டுட்டே போவோம்ல அதுதான். டிரான்ஸ்லேஷன்னா ஒரு கோலம் போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். மாறவே மாறாது. இந்த ஷேப்னா பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷேப்னா ட்ரெபீசியம் ஷேப் தானே இது. அதே ஷேப்ல அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ட்ரெபீசியம் தான் பாருங்க. இதுவும் எப்படி இருக்கு? அப்படியே மடிச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்க. கரெக்ட்டா 2ம் கோயின்சைட் ஆயிடும். இது மடிச்சு வச்சோம்னா கோயின்சைட் ஆகுமா? ஆகாது. இந்த இந்த லைன்ல அப்படியே மடிச்சோம்னா 2 கோயின்சைட் ஆச்சுன்னா அது ரிஃப்ளெக்ஷன். இது நமக்கு பார்த்த உடனே தெரியுது ரொட்டேஷன். இது என்ன பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன். ரிப்பீட்டிங். ஸோ ரிப்பீட்டிங் இன் அ பேட்டர்ன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா?